ஓம் சுவாமியே சரணமையப்பா. நம்மள பல பேர் மணிமண்டபம் நினைக்கப்பட மகா யோக பீடத்தில் ஜீவசமாதியில் வீற்றிருக்கும் ஐயப்பன் எப்படி எழுந்திருக்கிறாங்கிற உண்மையை நம்மள கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். 18ஆம் படி மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவை தரிசிக்க ஐயப்ப சுவாமியால் இந்த நெல்லிற்கு பால கொழுந்தல்னு பெயர் வச்சிருக்காங்க. மரபுப்படி ரன்னி குன்னக்காடு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஐயப்ப சாமியை ஜீவசமாதியிலிருந்து மகரம் 1ஆம் தேதி எழுந்தருளி மணிமண்டபத்தில் கலசம் எழுதி மணிமண்டபத்தில் தீபம் ஏற்றி 18ஆம் படியில் நாயுடு அழைப்பார். மகரம் 1 முதல் 5 பாவங்களை குறிக்கும் இந்த பாடல் அவர் பாலகன், புலிவாகனன், வில்லம்பு அணிந்த வில்வீரன், சர்வபூஷிதன், சாஸ்தா முடிசூடப்பட்ட சமாதிஷ்டர். மகரம் 1 முதல் 4 வரை ஐயப்பன் ஜீவசமாதியான மணிமண்டபம் 18ஆம் படி வரை. மகரம் 5இல் சரம் கொத்தி எழுந்தருளும் ஐயனுக்கு மகர விளக்கு தீபம். உண்மையில் இந்த தீபம் ஏற்றுதல் பண்டைய காலங்களில் இருந்து மகர விளக்கு மகாஸ்தவம் என அழைக்கப்படுகிறது. பந்தளம் அரண்மனையில் இருந்து தலப்பாறை கொடி, உடும்பாறை மலை, சக்தியின் சின்னங்கள், கொம்பு மீசையுடன் தீரத்தின் சுவாமி ஐயப்பன் கொடியுடன் பந்தள அரண்மனையிலிருந்து தலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. மகரம் 5ஆம் தேதி ஐயப்ப சாமி சரம் கொத்தி எழுந்தருளி பேய்களுடன் வலம் வந்தார். சபரிமலை திருவிழாவின் போது பக்தர்களின் வசதிக்காக சன்னிதானத்தில் இருந்து சரம் கொத்தி மலை தெய்வங்கள், அசுரர்கள் திருவுருவங்கள் புறப்படும். அவர்களை திரும்ப அழைத்து குருதி செய்யப்படுகிறது. சடங்கு பேய்கள் இருப்பதால் இசைக்குழுக்கள் அன்று நெருப்பு தவிர்க்கப்படுகிறது. இது மாளிகைபுரத்தில் காதலுக்கு அடையாளமாக மாளிகைபுரத்தம்மாவின் பிறகு சைத்தன்ய சுத்தத்திற்காக மணிமண்டபம் முன் குருதியும் செய்யப்படுகிறது. அதில் மாளிகைப்புறம் எழுந்தருளிய பின் மாளிகைப்புறத்தம்மனின் எழுநல்லுக்கு எழுதப்படும். மகரம் 5ஆம் தேதி பந்தளம் மன்னனின் நேரடியாக செய்த காலாபிஷேகத்தை அடுத்து வாரிசுகளுக்கு அளிக்கப்படும் விருந்து கபால சத்யா என அழைக்கப்படுகிறது. இது தோல்வியுற்ற திருமண வரவேற்பு என்றும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சபரிமலை சன்னிதானம் ஜீவசமாதியில் உள்ள நஷ்டிக பிரம்மச்சரிய ஐயப்ப சுவாமியின் வஸ்தாக இருப்பதால் சபரிமலை சன்னிதானத்தில் மீது இளம்பெண்கள் கட்டுப்பாட்டில் உள்ளனர். ஜீவசமாதி என்றால் அழியாத நிலை. தேவைப்படும் பொழுது எழுப்ப விழிக்க முடியும். இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை விழிப்பு நிலையில் உள்ளது. அது மகா சமாதியோ அல்ல, நிர்வாணமோ அல்ல என்பதுதான் உண்மை. இதுவே ஐயப்பனின் ஜீவசமாதி.